Hi, hello friends. Welcome to Punari's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல bread pakora எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். bread pakora பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல ஒரு 2 உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. பொடியா கட் பண்ணிய வெங்காயம், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, தேவையான அளவு உப்பு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இப்போ பக்கோடா போடுறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். 100 கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு பிஞ்ச் குக்கிங் சோடா. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கட்டி இல்லாமல் திக்காக கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி கரைச்சிடக்கூடாது. இப்போ ப்ரெட்டை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ப்ரெட் பீஸ் எடுத்து செய்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவை இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரெட்டை எடுத்து கடலை மாவில் நனைச்சி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிரெட் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ ரொம்ப சூப்பரான சுவையான பிரெட் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.